Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்வயம் கோர்ஸ் எதுக்கு என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஏதோ ஷார்ட்ஸாக தான் நான் போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க இதை லிசன் பண்ணி மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்வயம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிருக்கோம். ஸ்வயமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எல்லாரும் ஸ்வயம் பண்ணுறாங்க, அது என்ன ஸ்வயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஆன்லைன் போர்ட்டல் வேர் வி ஹாவ் டு ரீட் அ கோர்ஸ். நம்ம அதில் ஒரு கோர்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் நமக்கு தராங்க. அந்த ஆப் வந்து நம்ம ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. அதெல்லாம் அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் சென்டர் கொடுத்து அங்கே தான் நம்மளை வந்து எக்ஸாம் எழுத வைப்பாங்க. ஹைப்ரிட் சூஸ் பண்ணோன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும், அதுக்கும் ப்ரிப்பேர்டாக போகணும். நான் பிஎட் படிக்கும்போது ஹைப்ரிட் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அப்போ தெரியாததுனால. சிபிடி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எம்சிக்யூஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கொஷின் ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்வயம் ஆப் எது கரெக்டான ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். நமக்கு எல்லாமே தெரியும். யூஸ்வலாக எப்படி நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஆப்குள்ளே போகணுன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குமே சேம் அதே சிமிலராக அதே தான் கேட்கும். நம்ம பார்க்கலாம். இப்போது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்வயம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். செகண்ட் ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, இதுதான் ஸ்வயம் ஆப். ஐஐடி மெட்ராஸ் அவங்க பண்ணதுன்றதுனால பாருங்கள், ஸ்வயம் ஐஐடிஎம் அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து அஃபிஷியல் ஆப். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு லாகின் த்ரூ கூகுள் அந்த மாதிரிலாம் கேட்கும். கூகுளில் உங்களோட மெயில் ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர்றது வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் வரும். இப்படி தான் இருக்கும் இந்த ஹோம் ஸ்க்ரீன். இதில் கோர்ஸ் கேட்லாக் அப்படின்னு சொல்லியிருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் இது காட்டும். நாட் ஓன்லி டீச்சிங் ஃபீல்டு, இப்போ இருக்கிற பிஇஎம்இ எது படித்தாலுமே கூட ஸ்வயம் கோர்ஸ்னு ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ என்ன தேவைன்னா டீச்சர் எஜுகேஷன்றதை நம்ம எடுத்துக்கணும். மறுபடியும் டீச்சர் எஜுகேஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். தென் அங்கே வந்து என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத அந்த டீச்சர் எஜுகேஷனில் காட்டும். அப்கமிங் இந்த 4 கோர்ஸ் தான் இருக்குது. இந்த 4 கோர்ஸில் எதை வேணால் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான கோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் காட்டுறேன். ஹோம், கோர்ஸ் கேட்லாக், எனக்கு வந்து வேண்டியது டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷனில் என்னென்னலாம் இருக்குது ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வரும். ஸோ இதில் நமக்கு வந்து தேவையானது ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஆனால் நம்ம வந்து 4 வீக்ஸுக்கு உள்ளே இருக்கிற கோர்ஸ் எதுவுமே நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. 4 வீக்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரியான கோர்சஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபவுண்டேஷன் ஆஃப் பெடாகோகின்னு கொடுத்துருக்காங்க. அ நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங். இதில் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து செல்ஃப் பிளேஸ்ட், அதாவது வீட்டிலருந்தே படிக்கிற மாதிரி. நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இதில் வந்து எல்லாத்தையும் அக்ரி இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம என்ன ப்ரொஃபஷன் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா அக்ரி கொடுக்கணும். இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு நம்ம அக்ரி கொடுக்கணும். எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயமை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணிக்கணும். இதில் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கா அப்படி கேட்டிருக்காங்க. எனக்கு அது எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேட்டிருப்பாங்க, ஆர் யூ அ பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர். ஆமாம், இப்போ நம்ம வந்து லோக்கலில் தானே இருக்கோம். ஸோ நான் அதனால் எஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் காலேஜ் நேம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வந்து பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர் அப்படின்ற இடத்துல வந்து எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் மெனி ஆஃப் தி காலேஜஸ் நேம் வில் பி விசிபிள் தேர். ஓகேங்களா? எந்த ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு. காலேஜோட நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம காலேஜோட நேம் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலெலாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் கேளுங்க. உங்கள் காலேஜ் கோடு போட்டிங்கனாலே உங்கள் காலேஜ் நேம் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும். டைப் பண்ணிங்கனாலும் வரும், கோட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும். இன்கேஸ் வரலன்னா நீங்கள் உங்கள் காலேஜில் பேசி அது என்ன ஏதுன்னு நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா கோ டு கோர்ஸ்ன்னு காட்டும். ஜாயின்னு காமிச்சதுலேயே இப்போ கோ டு கோர்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இது அப்படியே நம்ம மொபைல் ஆப்லேயே ஒவ்வொரு வீக்கும் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம படிக்கலாம்.
மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5th மாடியூலில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சிலதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு டெஸ்ட்டு வரும். அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சோஷியாலஜி ஜஸ்ட்டு நான் ஸ்டடி பண்ணுறதுக்காக ஸ்டடிங் பர்பஸ்க்காக இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இங்கே இவங்க சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து 8, ஆன்கோயிங் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது, கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? எல்லாமே இதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் 1 பேஸ். ஷிஃப்ட் 1ன்னா என்ன, மார்னிங் எக்ஸாமாக இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கோர்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வீக் 1ல் 2 யூனிட்டு, அப்புறம் வீக் 2ல் 2 யூனிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 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 4 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ண தான் இந்த ப்ளூ கலர் டிக் வரும். நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா அது வராது. சரிங்களா? இப்போ இந்த குவிஸ் வந்து ப்ராசஸிங், இந்த மாதிரி குவிஸ் வந்து காட்டும். இதில் நம்ம படித்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர்ஸ் பண்ணணும். லைக் கூகுள் ஃபார்ம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து கரெக்டாக சப்மிட் ஆகிருக்கா, எல்லா டெஸ்க்டாப்பில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ டெஸ்க்டாப்பில் ஒரு தடவை அதே மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோதான். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். லாகின் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் நீங்கள் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஆன்லைன் போர்ட்டல்லையோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிலருந்தே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். மை சர்டிஃபிகேட்ஸ் வருது பாருங்கள். இப்போ நான் இதை முடிச்சிருந்தா தான் மை சர்டிஃபிகேட் நான் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால தான் இது மாதிரி காட்டுது. அந்த கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் எனக்கு வந்து அது டவுன்லோட் ஆகும். சரிங்களா? சர்டிஃபிகேட்டு அப்படி டவுன்லோட் பண்ணால் தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்மளுடைய எம்எட் சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. சரிங்களா? இது வந்து நான் பிஎட்டில் பண்ண அந்த கோர்ஸு ஃபைல் டவுன்லோடட் காட்டுதுங்க இல்லையா, பாருங்கள். ஸோ என்னோடய பிஎட்டில் நான் பண்ண அந்த கோர்ஸோடைய சர்டிஃபிகேட் இது தான். சரிங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி உங்களோட பிஎட் எம்எட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.